அத்தைப்பட்டி இவ்வளவுதான் கிஃப்ட் வந்துச்சோ? ஆமாட்டி. சரி, இதுதான் உங்களுக்கு கம்மல் மோதிரம்னு எல்லாம் இருக்கு என்ன? கம்மல் சம்மந்தாரம்மா போட்டது, மோதிரம் அது போட்டா. இந்த அழகான மஞ்சள் சேலை நான் வாங்கி கொடுத்தேன். இளிச்சக்க கிஃப்டை ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். ஏம்மா குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. தாத்தா, நீங்களே போய் தண்ணி கோரி குடிங்க, அப்பதான் கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கும். யாருக்கு யாரு தாத்தா? நான் உனக்கு சித்தப்பா. சித்தப்பா, இன்னையோட நீ செத்தப்பா. என்னது சிலம்மா, இன்னும் உன் மருமக இப்படி இருக்கா? அவ அப்படிதான் எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு அடப்பா. போ நீ குடிக்க தண்ணி கொண்டு வா. பொம்பளை மாதிரியா இருக்க. என்ன இந்த கூமா பெட்டி கோணையும் ஓவரா பேசுதான்? அந்த தண்ணி கொண்டாரு. மருமகள் எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வை, ஓவரா இடம் கொடுக்காத. ஆமா, நீ தாளிக்காதப்பா. புதுக்கிழமை ஓவரா பேசுறார. புது தாத்தாவுக்கு நம்ம கொடுக்க போறது எச்சு தண்ணி. தூ 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 தூ. பஞ்சு முட்டாய் 5 ரூபாய், நான் பாதி தின்னு தந்ததால் ₹1,00,000. வாட்டர் பாட்டில் 10 ரூபாய், நான் எச்சி பண்ணி கொடுத்ததால் கோடி ரூபாய். ஒரு தண்ணி கொண்டு வர எவ்வளவு நேரம்னு பாத்துக்க. இதோ நான் வந்துட்டேன். சரி, தவிச்ச வாய்க்கு சீக்கிரம் தண்ணி கொண்டு வாட்டி. இந்தாருங்கள் தாத்தா, இந்தாருங்கள். ஒழுங்கா முறை சொல்லி கூப்பிடு. தாத்தாமா, இது என்னது பாட்டிலு? தண்ணி பாட்டிலு. செல்லம்மா, உங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு பிளாஸ்டிக் பாட்டில தான் தண்ணி குடிப்பீங்களோ? செம்பு கிம்பெல்லாம் கிடையாதோ? செம்புல கொண்டு வாட்டி. செம்புலாம் கழுவாம கிடக்கு. போ, அம்புட்டு பாத்திரத்தையும் கழுவு. இப்ப நான் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுவேன். சரி, இப்போதைக்கு இந்த எச்சு தண்ணி ஏச்சு நல்ல தண்ணியே குடிங்க. எனக்கு வேண்டாம்ப்பா, வீடு சுத்தம் இல்ல, ஒண்ணும் இல்ல, அருவருப்பா இருக்கு. ஓ, நீ பாத்திரத்தை கழுவுனாப்ப வருவேன். எச்சு தண்ணியில இருந்து தப்பிச்சுட்டான் கிழவன். ஓவரா சவுண்ட் விட தான் இன்னைக்கே ஊரை விட்டு விரட்டுதேன். நல்ல மருமவ வச்சிருக்கா. மருமவ ஒரு காசு கழிய மாட்டா. சரி, நீ எதுக்கு வந்ததுல இருந்து கத்திக்கிட்டே இருக்க? உனக்கு என்ன இப்படி டென்ஷன் பார்ட்டியா இருக்க? வீடு மாதிரியா இருக்கு. வீட்டுக்குள்ள இப்படி ஜாமாவை பூரா பரத்தி போட்டு உட்கார்ந்துருக்கிய. இதை ஒரு ரூம்ல வச்சு பார்க்க வேண்டியதானே? ஏ தங்கராசா, உனக்கு என்ன செய்யுது? ஏன் இந்த வரத்துக்கு வார? பைல்ஸ் எதுவும் இருக்கா உனக்கு? ஆமா, பைல்ஸ் இருக்கு. வா அந்த அன்னைக்கு. இவனை சீக்கிரமா ஊருக்கு பத்தி விடணும். குடும்பத்துக்குள்ள சண்டையில தூட்டுவான் போலயே. நீர் இப்படியே தான் சில கணக்கு உட்காந்துட்டு இருப்பீரோ? ஏன் நான் என்ன பண்ணணும்? வீட்டு வேலை ஒன்றும் செய்ய மாட்டீரோ? நான் தான் மார்க்கெட்டுக்கு போய் காயெல்லாம் வாங்கிட்டு வருவேன். உனக்கு என்ன பிரச்சனை? குடும்பம் மாதிரியா இருக்கு. ஆளாளுக்கு ஒரு திசையில உட்காந்துக்கிட்டு ஒரு சுத்தம் இல்ல, ஒண்ணும் இல்ல. மருமவக்காரி அதுக்கு மேல. எட்டி பங்குசு, அடுத்த வாரம் எங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு. ஓ ஆமா, அது வேற போனோம்ல, மறந்தே போயிட்டனே. ஆமா, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை எல்லாரும் பேரணும். சரியா பிள்ளைகளா? அடுத்த வெள்ளிக்கிழமை எல்லாரும் லீவு போட்டுருங்கம்மா. குலதெய்வம் கோயிலுக்கு போகணும். சரிப்பா. நீங்க ஆட்டோவா இல்ல வேற எதுவும் பஸ்ல தான் கூட்டு போவீங்களா? ஏட்டி, ஆட்டோக்காரன் நிறைய துட்டு கேட்காமட்டி பஸ்ஸை பிடிச்சி போயிடுவோம். திருப்பி அங்க இருந்து ஒரு ஆட்டோவை தானே பிடிக்கணும். அதுக்கு ஒரேடியே ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிட்டா என்ன? எப்ப ஒரு கார் வாங்கணும்ப்பா சீக்கிரம். உங்களெல்லாம் படிக்க வச்சு கரை சேர்க்கறதுக்குள்ளேயே எனக்கு நாக்கு தள்ளிரும். காருங்க கார் வாங்க, ஆட்டோலே போக முடியல, காருங்க எடுக்க. எப்பா அதை இஎம்ஐல கொடுக்காமலப்பா, வாங்கலாம்லப்பா. எம்மா இஎம்ஐல கொடுப்பாமா, மாசம் மாசம் கட்டணும்ல, அதெல்லாம் கஷ்டம். அதெல்லாம் கெட்டிடலாமா, ஒரு கார் எடுப்போமா. யாத்தாடி, ஏற்கனவே இந்த வீட்டுக்கே இன்னும் பணம் சரியா கெட்ட முடியல. அதுவே இந்த சாக்லின் அக்காளுக்கு போட்டு போட்டு கெட்டிக்கிட்டு இருக்கோம். காருக்கு இருண்டு கிடக்காதியம்மா, பேசாம இருங்க. அவளுவோ சொல்லுவாளுவே, சின்ன பிள்ளைகளுக்கு என்ன தெரியும். சரி, நீங்க சாயந்தரம் வரும்போது 1 கிலோ கத்திரிக்காயும் ஒரு 4 வாழைக்காவும் வாங்கிட்டு வந்துடுங்க. சும்மா தானட்டி வீட்டில் இருக்க, போய் வாங்க வேண்டியதானே. நான் தான் தினமும் வாங்கிட்டு வரணும் போல. என் மனசா, நீங்க வர்ற வழியில ஒரு கடையில பிரச காய வச்சிருக்கான்னு சொன்னீர்ல, அதான் அங்க வாங்கிட்டு வர சொல்லுதேன். வாங்கிட்டு வந்துருங்க, மறந்துடாதுங்க. சரி சரி. இந்த வீடு தான், இதான் பொண்ணு வீடு. வாங்க வாங்க, உள்ள போய் பொண்ணை பாத்துருவோம். உள்ள வரலாங்களா? யாரு உள்ள வாங்க. யாரு நீ? யாருன்னு அடையாளம் தெரியலையே. உட்கார வச்சு பேச மாட்டிய போல. வாங்க வாங்க உட்காருங்க. பிள்ளைகள் நீங்க அங்க போங்க. வாங்க இருங்க. சொல்லுங்க, யாரு நீங்க? வந்ததுல இருந்து இதையே கேட்டுட்டு இருக்காவ. நாங்க வேற யாரும் இல்லம்மா, உங்க மவளை பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். உங்க மவளை எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் மவளையா? அவ சின்ன பிள்ளையாச்சே, இப்பதான் 2வது வருஷம் படிக்க.
ரெண்டாவது வருஷம் படிக்காளா? நான்லாம் 10 படிச்ச உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாவ. ரெண்டாவது வருஷம் கிடக்கா. எனக்கு உன் பிள்ளைய நல்லா பிடிச்சிட்டுமா, போகலையும் வரையிலையும் பார்ப்பேன் பார்த்துக்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. எங்களை உனக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. உங்க குடும்பத்தை எங்களுக்கு நல்லா தெரியும். நல்ல குடும்பம், நல்ல அருமையான குடும்பம், சூப்பரான குடும்பம், சுகாதாரமான குடும்பம். ஏட்டி அதுக்குள்ள உனக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு போல. ஏட்டிக்கு மாப்பிள்ளைய பாரு, ஆடு மாதிரி இருக்கான். சும்மா ஏட்டி. நீங்க யாருன்னே தெரியலையே. சூப்பையா இருக்கார்ல, அவருக்கு மருமவனுக்கு தம்பி தான் நானு. சுப்பையா யாருன்னே தெரியலையே. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நல்ல வயிறு முட்டை திங்க தான் தெரியும். இங்க நானும் உங்களை ஊருக்குள்ள பார்த்ததே இல்லை பத்திடுங்க. அதான் முழிச்சிட்டு இருக்கோம். நீ நல்ல முழிப்பம்மா, முழின்னு முழிப்ப. கண்ணை நல்லா உருட்டி வீய கடந்துக்கிட்டு ஊர்ல உள்ள அம்பிட்டு பிரச்சனையும் ஒரே ஆளா கடந்து தீர்த்துருவிய. பெரிய ஆளுதான் நீ. ஆளும் குண்டு, அறிவும் குண்டு. யார்கிட்ட இந்த பொம்பளை அம்மாவை இந்த ஓட்டு ஓட்டுது? ஏட்டி நம்ம மாப்பிள்ளைய மூஞ்சி பார்க்கறதுக்கு வடிவு பாட்டி மாதிரி இருக்குல்ல. வடிவு பாட்டிக்கு பேரனா இருப்பான் போல. நீங்க எந்த ஊரு? டுகுல்டாப்பட்டி. டுகுல்டாப்பட்டியா? அது எங்க, எந்த மாவட்டம்? அது அமெரிக்கா மாவட்டத்துல வருமா? உனக்கு தெரிஞ்சவங்களாட்டி பொண்ணு பார்க்க வர சொன்னீங்கோ. ஒரு மாதிரி வித்தியாசமா பேசிட்டு நடக்காவ. யாருன்னே தெரியலங்க. சரி நல்ல இடமான்னு பார்ப்போம். பிள்ளை காலேஜ் 2வது வருஷம் படிக்க பத்தியலா. எப்படினாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வரதான் ஆரம்பிக்கும். விசாரிச்சு பார்த்துக்கிடுவோம். நாங்க சுத்தி வளைச்சு பேச விரும்பலமா. உங்க மவளை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம் வச்சுக்கிடுவோம். நாங்க எல்லாம் பேசி முடிச்சிருவோம். என்ன சொல்லுதீங்க? அவளுக்கு இன்னும் 1 வருஷம் படிப்பு இருக்கு. அது போக நாங்க ஒரு 2 வருஷமாவது வீட்டுல வச்சுட்டு தான் அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுப்போம். அதெல்லாம் பார்க்காதுங்க. நல்ல இடம் போச்சுன்னா திருப்பி கிடைக்காது. என் மவனை பாருங்க, உங்க பொண்ணோட நல்ல பெரிய முடி வச்சிருக்கான், நல்ல மீசை வச்சிருக்கான், சொந்த பிஸ்னஸ் பண்ணுதான். அப்புறம் 4 ஆஸ்பத்திரி கட்டி விட்டுருக்கோம், 4 லாரி விட்டுருக்கோம். எங்க வீட்டில் துட்டு பஞ்சமே கிடையாது. வீட்டு பூரா ரூபா நோட்டாக தான் பறக்கும். பார்த்துடுங்க. எல்லாம் கரெக்டாக தான் இருக்கான்னு யாருன்னு தான் இன்னும் எனக்கு பிடிபடலை. எம்மா உனக்கு எல்லாம் பிடிபற்றணும். எனக்கு பொண்ணை நல்லா பிடிச்சிருக்கு. யாரு? கண்ணாடிக்காரி தானே பொண்ணு? ஆமா, அவ தான் மூத்தவ, இவ சின்ன பிள்ளை. ஒரு சேலைகளையே கட்டிட்டு கொண்டு வந்து காப்பியை கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்கம்மா. பேண்ட் சட்டியோடு நிற்கா. எந்த சீன் தெரியலையே. சோனியா அவளை கூட்டு போய் சேலை கட்டி கூட்டுவாமா. சரிம்மா. என்னன்னு தெரியல, திடுத்துப்புன்னு வந்திருக்காவ. என் பிள்ளை அழகா ரெடியாகி வந்திருக்காள. இப்பதான் பிள்ளைய பார்க்கறதுக்கு கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியா இருக்கு. சரி சரிம்மா, பேசிடுவோமா? சொல்லுங்க. நாங்க பொண்ணுக்கு 20 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணிக்கிடுவோம். நீங்க நகை உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அது போட்டா போதும். எங்க சைட்ல இருந்து நாங்க 20 பவுன் நகை போடுவோம். அது போக பொண்ணுடைய அப்பா, அதாட்டு மாமனாருக்கு நாங்க ஒரு கார் வாங்கி கொடுப்போம். பொண்ணுடைய அம்மா, அதாட்டு உங்களுக்கு நாங்க ஒரு மோதிரம் போடுவோம். இதுதான் எங்களுடைய முறைமா. உங்களுக்கு சம்மதமா? இது என்னடி முறை? நல்ல முறையா இருக்க. அப்படியா? சரி, உங்க விவரத்தெல்லாம் கொடுத்துட்டு போங்க. மாப்பிள்ளையுடைய ஜாதகம், நீங்க எங்க இருக்கீங்க, யாரு உறவு முறை, யாரு துப்பு சொன்னாவோ எல்லாத்தையும் சொல்லிட்டு போங்க. நாங்க விசாரிச்சு எங்க பிள்ளைகள்கிட்டலாம் பேசிட்டு குடும்பத்துல கொஞ்சம் ஆட்கள்கிட்ட பேசிட்டு நாங்க உங்களுக்கு சொல்லுதோம். இன்னைக்கே முடிச்சிட வேண்டியதானம்மா. வெட்டு 1 துண்டு 2ன்னு எதுக்குமா இழுத்து போடணும்? அப்படி உடனே முடியாதுல்ல, நாங்க பேசி சொல்லுதோம். எல்லாரும் இங்கதான் உட்காந்துருக்கீங்களா? இந்த வாரம் உங்களுக்கு இன்னும் போலீஸ் வந்திருக்கு. மாமா ஓடுங்க. ஒடுங்க நில்லுங்க எல்லாரும். ஐயோ போலீஸுங்க, என்ன நடக்கு? தூர போய் நெல்லு, எடுப்பட்ட பயல. உங்க அவ்வளவு நான் சும்மா விட மாட்டேன். சார் என்ன சார் நடக்கு? சார் எல்லாரும் திருடங்களா சார்? இல்லம்மா, அவ்வளவு பைத்தியம். இதே வேலையா அலையுதுவோ. எங்கேயாட்டும் ஒரு இடத்துல போய் ஒரு தாம்பளை தட்டை தூக்கிட்டு 2 தேங்காவை வச்சுக்கிட்டும் சேலையை உடுத்திக்கிட்டும் வீடு விடா பொண்ணு கேட்டு அலையுதுவோம். ஐயா, 3 பைத்தியமா? ஆமா, 3 பைத்தியம்தான். இதே வேலைதான். வீடு வீடா புகுந்துருதுவோ. மாப்பிள்ளை பொண்ணுன்னு பேசி முடிச்சுட்டு அங்க இருக்கிற வீட்டுல சாப்பாடை பூரா தின்னுட்டு வீட்டுல உள்ள ஆளுகளை பூரா கடிச்சு வச்சுட்டு ஓடிடுதாவோ. கடவுளே, எப்படியோ உங்களெல்லாம் கடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். யாருன்னு தெரியாம உள்ள வச்சு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஐயா, அவங்க எங்களை பேசவே விடல, நேரா உள்ள வந்து உட்கார்ந்துட்டாங்க. முதல்ல தெரியாத ஆளுங்களை நம்பாதீங்க.
டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணியிருந்தா அவங்க ஏதோ பெரிய பணக்காரங்க நம்பி உள்ள விடாதுங்க. பிள்ளைய வேற சேலையை கட்டி நிக்க விட்டாச்சு. நல்ல குடும்பம்டா சாமி. மூத்தவள சேலையை கழட்டி போடு ஓடு. ஐயா பிடிச்சிருங்க ஐயா, மறுபடியும் வந்துடாம. நல்ல உள்ளெல்லாம் தாப்பா போட்டுட்டு இருங்க. கதவை திறந்து போட்டுறது. அப்புறம் அவன் வந்து கொண்டுட்டா இவன் வந்து கொள்ளையடிச்சிட்டாங்க வேண்டியது. கவனமா இருந்துக்கிடணும். நம்மள நம்ம தான் காப்பாத்திக்கிடணும். ஆமாய்யா ஆமா, நீங்க சொல்றது கரெக்டு தான். இனி கவனமா இருக்கும். பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் உஷாரா பார்த்துக்கிடணும். யாரு என்னன்னு தெரியாத குடும்பம் வந்த உடனே பொண்ணு மாப்பிள்ளைன்னு உட்கார வைக்க வேண்டியது. அதுக்கப்புறமா பொண்ணு வாழ்க்கை சரியில்லை அது இதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது. போங்க போய் வேலையை பாருங்க. எம்மாடி வந்தது அம்புட்டும் பைத்தியமாண்டி. எப்பா கடிச்சு யாரா வச்சுட்டு போயிருமா. நல்ல வேலைங்க தப்பிச்சிட்டோம். போங்கம்மா போய் துணியை மாத்துங்க ஓடுங்க. ஏட்டி அந்த ஆட்டுக்குட்டி மூஞ்சிக்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட போல. போட்டி லூசு.